ஹாய் கைஸ். இதில் வந்து நம்ம MySQL பற்றி பார்த்துடலாம். ஏன்னா அட்வான்ஸ் ஜாவா தான் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் MySQLல நம்ம பேசிக்கான டாபிக்ஸ் பார்த்துடலாம். SQL வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், MySQL யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த DDL அண்ட் DML. DDLங்கிறது டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ் அண்ட் DMLங்க டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். நம்ம இதுக்கு டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஏதாவது டேட்டாவை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கும் அந்த டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் தான் நம்ம வந்து DB யூஸ் பண்ணுறோம். அதில் நான் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, MySQL ஒர்க் பெஞ்ச் இருக்குது. நான் ஆல்ரெடி JDBC கனெக்டிவிட்டி வீடியோ போட்டிருப்பேன். அதில் எப்படி இன்ஸ்டால் ப்ரொசீஜர் இருக்கும் அதையும் நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா, எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு MySQL எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த வீடியோ ஒரு முறை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, DDL அண்ட் DML மட்டும் தான் பார்க்க போகிறோம். டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ், அப்புறம் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். ஓகே, இப்போ டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்களேன். கிரியேட், ஆல்டரு, ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 கிளாஸ், இந்த 3 கிளாஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு டேட்டா ஒரு ஒரு டேட்டா பேஸில் இல்லை ஒரு ஸ்கீமாவில் ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தான் வந்து இந்த டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ். டேட்டா டெஃபினேஷன் இதுலேயே உங்களுக்கு வந்து அந்த நேம்லேயே உங்களுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. டேட்டா டெஃபினேஷன் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒன்றா டிஃபைன் பண்ண போகிறீங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு டேபிளை க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா, டேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு DB ஓப்பன் பண்ணிடுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒன்று பண்ணணும். என்னென்னா, ஒன்று ஸ்கீமா க்ரியேட் பண்ணணும். நான் எப்படி டிசைனில் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு JDBC கனெக்டிவிட்டியில் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் கோட் தான் யூஸ் பண்ண போகிறேன். க்ரியேட் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் டேட்டா பேஸில் நான் வந்து என்ன பண்ணுறேன், காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு DB க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, முடிச்சுட்டு நீங்கள் கண்ட்ரோல் என்டர், சிங்கிள் லைன் வந்து நீங்கள் பாஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகேவா, கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, யூஸ் டேட்டா பேஸ். இப்போ நான் அந்த டேட்டா பேஸ் என்ன பண்ண போகிறேன், யூஸ் பண்ண போகிறேன். ஸோ யூஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நான் என்டர் அடிக்கிறேன், திரும்ப யூஸ் காலேஜ். இப்போ நான் அந்த டேட்டா பேஸை நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, நம்ம இதில் பார்த்தா ஃபஸ்ட்டு கமாண்ட் என்ன, கிரியேட் டேபிள் தானே. நான் என்ன பண்ணுறேன், கிரியேட், ஓகேவா, டேபிள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கிரியேட் டேபிள்னு சொல்லி கொடுத்துட்டு டேபிளோட நேம் நீங்கள் கொடுக்கணும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், காலேஜ் தானே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இதான் என்னோடய டேபிள் நேமு. கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் வைக்கிறேன். இந்த இடத்துல நான் செமிகுலர்னு வச்சுக்கிறேன். எனக்கான எரர் அடிக்குது. இப்போ நான் ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே இன்ட்டு ஒரு ஐடி கொடுத்துக்கிறேன். ஸ்டூடெண்ட் ஐடி இன்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா, ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்களோட ஐடி. ஓகேவா, அதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஐடி இன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அது வந்து எப்படியா நாட் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாட் நல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஐடி வந்து இன்ட்டு, அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே இது என்ன நாட் நல்லா இருக்கணும். ஸோ நாட் நல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன், அவங்களோட நேம். ஓகேவா, நேம் என்ன பண்ணுறேன், வேர்கேர். அந்த நேமோட லென்த்து எத்தனை கேரக்டர் வரணும் அப்படின்னா வந்து ஒரு 30 கேரக்டர் வரலாம் அப்படிங்கிறதுக்கான 30 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், ஐடி நேம் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதை என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகேவா, எனக்கு வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன், கிரியேட்டேபிள் ஸ்டூடெண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. நான் இப்போ போய்கிட்ட ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா காலேஜ் அப்படின்னு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. எனக்கு டேபிள் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இந்த டேபிளை நான் பார்க்கணும் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், ஓகேவா, ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அப்படி வராது, ஏன்னா நான் சொல்கிறேன். ஓகேவா, வந்துச்சு. அப்படி வரல அப்படின்னா உங்களோட டேட்டா பேஸ் நேம் இருக்கும்ல, இங்கே என்ன டேட்டா பேஸ் நேமு, காலேஜ் தானே, காலேஜ் டாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துங்கன்னா ஓகேவா, அவங்களுக்கு வந்துடும் ஐடி நேம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்ப்போ ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள். கிரியேட் டேட்டா பேஸ் அப்படிங்கிறது, கிரியேட்டுங்கிறது ஒரு டேட்டா பேஸுங்கிறது ஒரு இப்போ நான் காலேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு என்ன ஒரு டிபியில் ஒரு ஸ்கீமா கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், யூஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த டேட்டா பேஸை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், கிரியேட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வச்சு என்ன பண்ணியிருக்கேன், டேபிள் அந்த கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு டேபிள் நேம் கொடுத்துருக்கேன். ஐடிங்கிறது என்ன,
ஒரு 1 2 3 பாஸ் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து ஒரு நம்பர். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்டீஜர் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்ட் அப்படின்னு அங்கே வர டேட்டா எல்லாமே எதுவுமா இருக்கணும், நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாட் நல் அப்படின்னு பாஸ் பண்ணியிருக்கேன். நேமுங்கிறது நம்ம என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம். கொடுக்குற நேம் வந்து நார்மலாக ஜாவாவில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே வந்து வேர்கோர் நம்ம வந்து டபுள் கோட்ஸில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இதில் வேர்கேர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா, வேர்கேர் 30 அப்படின்னு கொடுத்திங்கன்னா இன்டர்னலாக நீங்கள் 30 கேர்ஸ் கொடுக்கலாம். 30 கேர்ஸ்னால் நம்ம ABCD அந்த மாதிரி 30 கேர்ஸ் மட்டும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது நான் டேபிள் கொடுத்துட்டேன். அடுத்து செலக்ட்டுக்கு ஸ்டாருங்கிறது என்னென்னா ஆல் காலம்ஸ். இந்த டேபிளில் இது வரையும் எத்தனை காலம் இருக்குது, 1 2 இதுதான் காலம். ஓகேவா, எனக்கு இப்போ எல்லா காலம் வேணும் அப்படின்னா நான் ஸ்டார் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு காலம் மட்டும் வேணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஐடின்னு மட்டும் நான் கொடுத்துட்டு என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு காலம் மட்டும் நான் எல்லா காலமும் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டார் கொடுத்துருக்கேன். ஓகேவா, எல்லா காலமும் இப்போ எனக்கு வந்துருச்சு இந்த டேபிளில். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து நம்ம பார்த்துட்டோம் கரெக்டாக. இதை நான் அப்படியே காப்பி பண்ணி ஓகேவா, இப்போ நம்ம டிஎம்எல்ல என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா, க்ரியேட் அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போது நான் க்ரியேட் பண்ணிட்டேன். நான் இப்போ இதோடு சேர்த்து டிடிஎல்ல ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்துருக்கோம் க்ரியேட் அப்படின்னு. இப்போ நான் டிஎம்எல்ல உள்ள இந்த கமெண்டையும் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த டேபிளுக்கு டேட்டா வேணும்ல. ஸோ நான் அந்த கமெண்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய SQL போய்க்கிறேன். இன்சர்ட் ஓகேவா, இன்சர்ட் இன்டூ ஓகேவா. இன்சர்ட் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் இன்சர்ட்டுங்கிற கிளாஸ் வச்சுட்டு இன்ட்டுங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இன்சர்ட் இன்டூ எதில் இன்சர்ட் பண்ண போகிறேன், காலேஜ் அப்படிங்கிற டேபிளில் இன்சர்ட் இன்டூ வேல்யூஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்கள் முடித்தோடனே எப்போதுமே என்ன பண்ணணும், செமிகோலன் வைக்கணும். இன்சர்ட் இன்டூ வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிள் நேம் என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டேன், காலேஜ். இன்சர்ட் இன்டூ காலேஜுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், வேல்யூ கொடுக்க போகிறேன். என்ன வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா 1. ஏன்னா நான் ஆல்ரெடி இன்டீஜர் தானே ஐடி 1. இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், அஜித் அப்படின்னு சொல்லி நேம் கொடுக்குறேன். ஓகேவா, திரும்ப நீங்கள் பக்கத்துலேயே கமா போட்டு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் வச்சு திரும்ப 2 கமா போட்டு இதுக்குள்ளே என்ன கமல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ நான் என்ட்ரு அடிக்கிறேன். எனக்கு என்ன வந்திருக்கு, வேல்யூ எரர் கோடு டேபிள் காலேஜ் நேம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். சாரி, என்ன பண்ணியிருக்கேன், காலேஜ் டாட் ஸ்டூடெண்ட் டேபிள் நேமுக்கு பதில் நான் டேட்டாபேஸ் நேம் போட்டேன். ஓகேவா, காலேஜ் டாட் ஸ்டூடெண்ட். இப்போ என்ட்ரு அடிக்கிறேன், அஜித் கமல் அப்படின்னு சொல்லி வந்துருச்சா. இப்போ நம்ம இந்த டேட்டாவை பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இந்த கொரியை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணால் தெரிஞ்சிடும். ஓகேவா, இந்த டேபிளை நான் இப்போ எடுக்க போகிறேன். என்ட்ரு அடிக்கிறேன். டேபிளில் என்ன பண்ணியிருக்கேன், ஐடியில் 1 2 அதுக்கப்புறம் நேம் அஜித் கமல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதில் இன்சர்ட் அப்படிங்கிற கமெண்ட் பார்த்துருக்கோம். டிடிஎல்னா டேட்டா டெஃபினேஷன், டிஎம்ங்கிறது டேட்டா மேனிப்புலேஷன். நம்ம ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேட்டாவில் ஒரு டேட்டாவை என்ன பண்ண போகிறோம், அப்டேட் பண்ண போகிறோம், அந்த டேட்டாவை சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் தான் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ இதுக்குள்ளே நான் இந்த கமெண்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கிறேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் காலேஜ் ஸ்டூடெண்ட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், திரும்ப இதில் இன்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்எல்ல கமெண்ட் பார்த்துட்டோம். இதுவே நமக்கு டிடிஎல்ல இன்னும் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் சேர்த்து பார்த்துடலாமா. என்ன கமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு, ஒன்று வந்து க்ரியேட்டு, அது நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆல்டரு ட்ராப்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் வந்து ஆல்டர் யூஸ் பண்ண போகிறேன். இப்போது எக்ஸாம்பிள் வந்து ஆல்டர் டேபிள். ஓகேவா, டேபிளோட நேம் என்ன, ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு டேபிள். ஆல்டர் டேபிளோட நேம் நான் என்ன பண்ண போகிறேன், ஆடு இப்போது டிபார்ட்மெண்ட், அந்த ஸ்டூடெண்ட்டோட டிபார்ட்மெண்ட்டை என்ன பண்ண போகிறேன், ஆடு டிபார்ட்மெண்ட் வேர்கேர் 60 கேர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா, இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், அந்த ஸ்டூடெண்ட்டோட டிபார்ட்மெண்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது எனக்கு ஆட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்க்கணுன்னா என்ன பண்ணணும், இந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணணும். கரெக்டாக,
இந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் ஆட் ஆகிருக்கு. இதில் எந்த டவுட்டும் இல்லை. இதை நம்ம ஆல்டர் டேபிள் பண்ணுது. இதில் ஆடுங்கிறது கீவேர்டு. ஆல்டர் நீங்கள் என்ன டேபிளில் பண்ண போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி டேபிள்னு சொல்லிட்டு அந்த டேபிளோட நேம் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டேட்டா டைப்போ அந்த டேட்டா டைப்பை இதில் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குது, ட்ராப். ஓகேவா? ட்ராப் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த இடத்துல ட்ராப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். டேபிள், என்னோட டேபிள் நேம். ஓகேவா? ஸ்டூடெண்ட் அப்படின்னு டேபிள் நேம் ஸ்டூடெண்ட் நான் கொடுத்து என்ட்ரு அடிக்கிறேன். எனக்கு என்ன கொரி எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, ட்ராப் டேபிள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்னோட செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் காலேஜ் அந்த ஸ்டூடெண்ட் நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். என்னாச்சு, டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேபிளே இல்லை அப்படின்னு வந்துருச்சு. ஏன்னா உங்களோட ட்ராப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டேபிள் இருக்குல்ல, அந்த டேபிள் மொத்தமும் என்ன ஆகும், டேபிளும் டெலீட் ஆகிடும், டேபிளோட டேட்டாவும் போயிடும். சரி, ஓகே. இப்போ நான் வந்து நம்ம ட்ராப் பற்றி பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போது இதில் உள்ள 3 கமெண்ட் வச்சு 3 கிளாஸுக்கு க்ரியேட்டு, ஆல்டரு, ட்ராப்பு 3 பார்த்தாச்சு. இதில் இன்சர்ட் பார்த்துட்டோம். அப்டேட்டு ட்ரங்கேட் இது. ஓகேவா? இன்செட், அப்டேட்டு, டெலீட்டு, ட்ரங்கேட்டு. ஏன்னா அப்டேட்டு, டெலீட்டு, ட்ரங்கேட் மட்டும் இருக்குது. இப்போ நம்ம அதை பார்த்துடலாம். நான் கடைசியாக டெலீட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் அதுக்காக என்ன பண்ணுறேன், திரும்ப ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். திரும்ப டேபிளில் டேட்டா ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டேன். திரும்ப செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் காலேஜ் ஸ்டூடெண்ட் கொடுக்குறேன். அந்த டேட்டாவை திரும்ப கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டேட்டாவை டெலீட் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ண போகிறேன், டெலீட், அதுக்கப்புறம் டெலீட் ஃப்ரம் என்ன டேபிள். ஓகேவா? ஸ்டூடெண்ட், அதில் வேர் ஐடி ஈக்குவல் டு 1, ஒன்றாவதாக இருக்கிற ஐடியோட டேட்டாவை மட்டும் டெலீட் பண்ண அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். என்ன வருது, you are using safe update mode and you try to update table without ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா அது வந்து சேஃப் மோடில் வச்சுருக்கேன். ஸோ அது என்ன சொல்லுதுன்னா, ஆக்சுவலாக அது என்ன சொல்லுது அப்படின்னா, டேபிள் வித்தவுட் வேர் கீ, அதாவது பிரைமரி கீயாக உள்ள காலம் வந்து என்னால் வந்து சேஞ்ச் பண்ணவோ அப்டேட் பண்ணவோ டெலீட் பண்ணவோ முடியாது. ஏன்னா ஆப்ஷன் ப்ரிஃபரன்ஸில் எஸ்கியூ எடிட்டில் போய்ட்டு திரும்ப நான் ரீகனெக்ட் கொடுக்கணும், அந்த டிஸ்பிள் மோடை வந்து டர்ன் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் அதுக்காக டேரெக்டாக என்ன பண்ணிட்டேன், செட் எஸ்கியூஎல் சேஃப் அப்டேட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொரி யூஸ் பண்ணேன். இந்த கொரி யூஸ் பண்ணி நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ ஓகேவா, நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டோன்னா இப்போ நான் என்ன பண்ணலாம், பண்ணுறது எல்லாமே சேஃப் அப்டேட் தான். ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன், இப்போ டெலீட் ஃப்ரம் காலேஜ் டாட் ஸ்டூடெண்ட் வேறு ஐடி. இப்போ நான் இந்த 1வது ஐடி நான் உள்ள டேட்டாவை டெலீட் பண்ண போகிறேன். நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டில் உள்ள ஐடியோட டேட்டா வந்து டெலீட் ஆகிடுச்சு. ஓகேவா? திரும்ப நான் இந்த டேபிளில் போய் பார்க்குறேன். இந்த டேபிளில் போய் பார்த்தோன்னா 2 கமல் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ நம்ம இதுலேருந்து என்ன பண்ணியிருக்கோம், எப்படி ஒரு டேபிளில் உள்ள டேட்டாவை டெலீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? ரோ வைஸ் நம்ம வந்து டேட்டா டெலீட் பண்ணிட்டோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ட்ராப்பு, இந்த இடத்துல டெலீட் பார்த்துட்டோம். இன்னும் ஒன்று ட்ரங்கேட் தான் இருக்குது. ஸோ அடுத்து வந்து ட்ரங்கேட் மட்டும் பார்த்துடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ட்ரங்கேட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். டேபிள், என்னோடய டேபிளோட நேம். ஓகேவா? ஸ்டூடெண்ட். ட்ரங்கேட் டேபிள் ஸ்டூடெண்ட்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் இங்கே ட்ரங்கேட் டேபிள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா இது என்ன பண்ணியிருக்கு, அந்த கொரி எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்னோடய டேபிளில் போய் பார்க்குறேன். ஓகேவா? என்னோடய டேபிளில் எந்த டேட்டாவுமே இல்லை. ட்ரங்கேட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆக்சுவலாக உங்களோட டேபிளில் உள்ள எல்லா டேட்டாவையும் ரிமூவ் பண்ணிவிடும். ஆனால் டேபிளோட ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ஆனால் ட்ராப் என்ன பண்ணும், டேபிளோட டேட்டாவே ரிமூவ் பண்ணிவிடும், உங்களோட டேபிளோட ஸ்ட்ரக்சரையும் ரிமூவ் பண்ணிவிடும். ஓகேவா? அதான் ட்ராப் பண்ணுறது. நம்ம வந்து அப்டேட் என்ன பண்ணல, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், என்னோட டேபிளில் திரும்ப ஒரு டேட்டா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அப்டேட் அப்படிங்கிற ஒரு கொரி இருந்துச்சுல, அந்த கொரி பார்த்தலாம். இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா?
அப்டேட் பார்த்துட்டோமா அதில்? அப்டேட் என்ன பார்க்கல. ஓ அப்டேட்டு அந்த கிளாஸ் கூப்பிட்டுக்கிறேன். அப்டேட்டுக்கு என்ன பண்ண போகிறேன்? அப்டேட் பண்ண போகிறேன். என்ன அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து நேம் இருக்குல்ல, எங்கே இருக்குது, வேறு ஐடி, எங்கள் ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்துருக்கோமா அஜித் அப்படின்னு. அந்த அஜித்துக்கு பதில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், விஜய் அப்படின்னு மாற்ற போகிறேன். எப்படி மாற்றுறேன் அப்படின்னா, அப்டேட்டு, அதுக்கப்புறம் என்னோடய டேபிள் நேம், என்னோடய டேபிளில் உள்ள, ஓகேவா, என்னோடய டேபிளில் உள்ள செட் பண்ணுறேன். என்னோடய டேபிளில் உள்ள நேம் எப்படி செட் பண்ணுறேன் அப்படின்னா, நேம் ஈக்குவல்ட்டு விஜய்னு வச்சுக்க. வேர் எப்படின்னா ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். வேறுனா ஒரு கண்டிஷன், அந்த கண்டிஷனுக்கு ஒரு கீவேர்டு தான் வேறுங்கிற கீவேர்டு. வேர் உன்னோட ஐடி ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஐடிக்கு போயிட்டு நீ என்ன பண்ண, விஜய்னு செட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எங்கே எரர் அடிச்சிருக்கு அப்படின்னா, ஒன்று சிங்கிள் கோட்ஸ் இல்லைனா டபுள் கோட்ஸ் கொடுக்கலை. ஏன்னா நம்ம அதை வேர் கேர் தானே செட் பண்ணியிருந்தோம். ஸோ நான் இப்போ பாஸ் பண்ணுறேன். ஓகே, செட் ஆகிடுச்சு. இப்போ நான் திரும்ப என்னோடய டேபிளை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா, நம்ம இந்த இடத்துல அஜித் இருந்தது, அஜித்துக்கு பதில் நமக்கு என்ன வந்திருக்கு, இப்போ விஜய்னு வந்திருக்கு. ஓகேவா, இப்படி தான் அப்டேட் பண்ணோம். ஓகே, நம்ம சிம்பிளாக வந்து டிடிஎல் டிஎம்எல் வச்சு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இதையே வந்து ஜேடிபிசி பார்க்கும்போது கொஞ்சம் பார்க்கலாம். அட்வான்ஸ் ஜாவாவில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் 2 டாபிக் இருக்குது. 2 டாபிக்னா டிசிஎல் ஒன்று, அதுக்கப்புறம் டிசிஎல் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் ஒன்று, ட்ரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் ஒன்று. ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.